ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூலும்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளவு கொடுக்கக்கூடியதான் கூலும்ஸ் லா. இப்போ கூலும்ஸ் லா பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சார்ஜ் பார்ட்டிகல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வாங்க முதல்ல சார்ஜ் பார்ட்டிகல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எதனால் ஆனது? எல்லாமே ஆட்டம்ஸ்னால ஆனது, அணுக்களினால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அணுல என்ன இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க நீங்க கார்பன் ஆட்டமுடைய படத்தை பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடியது நியூக்ளியஸ், அதாவது அணுக்கரு. இந்த அணுக்கருல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுக்கருல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். இந்த பச்சை கலர்ல, கிரீன் கலர்ல நீங்க பார்க்கக்கூடியது புரோட்டான்ஸ், இந்த வயலட் கலர்ல நீங்க பார்க்கக்கூடியது நியூட்ரான்ஸ். இந்த நியூக்ளியஸை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த கார்பன் ஆட்டம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 புரோட்டான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு. இதுல இந்த புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் ஒரு தனித்தன்மை, ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ்ல மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரு மின்புலம், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயோ ஒரு காந்த புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையோ வைக்கப்படும் போது இவை ஒரு விசையை உணருது, ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்படி அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால இதுக்கு இருக்கக்கூடிய இதுக்கு சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இந்த புரோட்டான் மேல இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு, இந்த எலக்ட்ரான் மீது இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் பிளஸ் 1.602 into 10 to the power of minus 19 கூலும்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரானுடைய சார்ஜ் மைனஸ் 1.602 into 10 to the power of minus 19 கூலும்ஸ். சரி, இதுல பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு இருக்கக்கூடியது ஒரு டைப் ஆஃப் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடியது அதற்கு எதிரான வேறொரு டைப் ஆஃப் சார்ஜ். புரோட்டானுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நேர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடியது நம்ம நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்போ ஒரு ஆட்டம்குள்ள நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் புரோட்டான்ஸும் இருக்கு, அதே நேரம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் எலக்ட்ரான்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அப்போ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும்? அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்குமா அல்லது எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சமமாக இருக்க காரணத்தினால ஆட்டம்ல இருக்கக்கூடிய நெட் சார்ஜ், அதாவது நிகர மின்னூட்டம் ஜீரோவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது மின் நடுநிலைமையில இருக்கு, அதாவது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி ஒரு ஹீட்டை சப்ளை பண்ணியோ லைட்டை சப்ளை பண்ணியோ அல்லது வேற ஏதாவது ரப் பண்றது மூலமாகவோ ஏதோ ஒரு மெத்தட் மூலமாக ஒரு ஆட்டம்ல இருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை வெளியில எடுத்தோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை காட்டிலும் அதிகமாக மாறிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் சார்ஜ் அந்த ஆட்டம்ல எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? அப்போ ஆட்டம் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அதே போல இந்த இழந்த எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டம்ல நம்ம எடுத்த எலக்ட்ரான்ஸ் இப்போ இன்னொரு ஆட்டம்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆட்டம்ல என்ன ஆகும்? அந்த ஆட்டம்ல நம்பர் ஆஃப் அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸினுடைய கவுண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை காட்டிலும் குறைவாக மாறிவிடும் இல்லையா? ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி ஆகும்போது அந்த ஆட்டம் என்னவாக மாறுது? அது மேல இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் நெகட்டிவாக இருக்கு, அதனால அது நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படிதான் ஒரு பொருள் பாசிட்டிவ்லி சார்ஜாகவோ நெகட்டிவ்லி சார்ஜாகவோ மாறுறது. அப்போ ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளை பக்கத்துல வைக்கும் போது, ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டும் ஒரு விலக்கு விசையை உணரும். ரெண்டு என்ன பண்ணுவோம்? எப்படி ஒரு பார் மேக்னெட் நீங்க எல்லாருமே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு மேக்னெட் நீங்க ரெண்டு மேக்னெட் நீங்க எடுத்துக்கிறீங்க, ரெண்டினுடைய நார்த் போலையும் ஒன்னை நோக்கி ஒன்று நீங்க இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்? அது ரெண்டுமே விலக ட்ரை பண்றதை நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி நார்த் போல் சவுத் போல் ரெண்டையும் நீங்க பக்கத்துல ஒரே டைரக்ஷன்ல பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ரெண்டுமே திரும்ப விலக ட்ரை பண்ணும். ஆனா அதே நேரம் நார்த் போலையும் நீங்க சவுத் போலையும் பக்கத்துல கொண்டு வரும்போது ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் போல்ஸ் ரிப்பல் ஆகும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இங்கேயும் அதே போலவே லைக் சார்ஜஸ், அதாவது ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் கொண்ட ரெண்டு பார்ட்டிகிள்ஸையோ ரெண்டு பாடிஸையோ நம்ம பக்கத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பல் ஆகும். அதாவது அது ரெண்டுமே ஒன்றை விட்டு ஒன்று விலக ட்ரை பண்ணும். அதே இது அன்லைக் சார்ஜஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியையும் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியையும் நம்ம பக்கத்துல கொண்டு வர ட்ரை பண்ணும்போது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணும்.
சரி, அப்ப இந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கு இல்லையா, இது எதை பொறுத்தது? இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனால் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்தது? அதோடைய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து கூலும்ஸ் லா. இப்போ உங்களுக்கு சார்ஜ் பார்ட்டிகல்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பத்தி கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் Q1 அப்படிங்கிற சார்ஜ் கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் பார்க்குறீங்க. அதே மாதிரி ப்ளஸ் Q2 அப்படிங்கிற சார்ஜ் கொண்ட இந்த ரெண்டாவது பார்ட்டிகலை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் சைன் போடப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். இதில் இருக்கக்கூடிய சார்ஜினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய சார்ஜினுடைய அளவு வந்து Q2. இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு R அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளையும் நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ரெண்டுமே வந்து எதை உணரும்? ரெண்டுமே வந்து ஒரு விலக்கு விசை, அதாவது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை உணரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா இது வந்து என்னது? இது வந்து லைக் சார்ஜஸ் இல்லையா, ஒரே டைப் ஆஃப் சார்ஜஸ். அதாவது தமிழ்ல சொன்னா ஓரின மின்னூட்டங்கள். அப்போ ஓரின மின்னூட்டங்கள் இருக்கும்போது ரெண்டுக்கும் நடுவே ஒரு விலக்கு விசை இருக்கும். சரி, இந்த விலக்கு விசை எதை பொறுத்தது அப்படிங்கிறத கூலும் வந்து அவருடைய டார்ஷன் பேலன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாரு. அதுல அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, இந்த விலக்கு விசை எதையெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப், அதாவது விலக்கு விசைக்கு நான் எஃப்னு பேர் கொடுத்துட்டேன்னா, எஃப் வந்து ப்ரப்போர்ஷனல் டு Q1, அதாவது இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அதை அந்த சார்ஜ் அதிகப்படுத்தும் போது இந்த விசை வந்து மாறுது, அதிகமாகுது அப்படிங்கிறத அப்படி கண்டுபிடிச்சாரு. அப்ப சார்ஜை அதிகப்படுத்தும் சார்ஜினுடைய அளவு, மின்னூட்டத்தின் அளவு அதிகப்படுத்தும் போது விசை அதிகமாகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Q1 இல்லையா. அதாவது நேர்த்தகவு ஃபோர்ஸும் இந்த சார்ஜும் வந்து நேர்த்தகவில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Q2, இந்த இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிகளுடைய சார்ஜினுடைய அளவை வந்து அவர் அதிகப்படுத்தும் போதும் இந்த விசை வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் வந்து Q2க்கு நேர்த்தகவில் இருக்கு அல்லது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பார்த்தாருன்னா, இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவர் அதிகப்படுத்தும் போது இந்த ஃபோர்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறத பார்த்தாரு. எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸோடைய இருமடி, ஸ்கொயர் அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத பார்த்தாரு. அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம்? அப்போ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், எதிர்த்தகவில் இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸுக்கு. இப்போ டிஸ்டன்ஸோடைய இருமடிக்கு, ஸ்கொயருக்கு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அதை நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், நேர்த்தகவில் இருக்குன்னா நம்ம எப்படி எழுதணும்? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 1 டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. சரி, இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குதா? நம்ம என்ன எழுதலாம்? ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ப்ரப்போர்ஷனாலிட்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஒரு தகவு மாறிலியை பயன்படுத்துவோம் இல்லையா. அப்போ தகவு மாறிலியை வந்து நம்ம அதுக்கு ஒரு K அப்படிங்கிற ஒரு மதிப்பை கொடுத்துக்கலாம். Kங்கிறது தகவு மாறிலி இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த இரண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த இரண்டு மின்துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய விசைக்கான மதிப்பு. சரியா? சரி, இப்போ இதுல வந்து இது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய விசையை சொல்லும் போது இந்த முதலாவது பார்ட்டிகிள் வந்து இரண்டாவது பார்ட்டிகிள் மேல ஒரு விசையை போடுது இல்லையா. அதே மாதிரி இந்த இரண்டாவது பார்ட்டிகிளும் முதலாவது பார்ட்டிகிள் மேல ஒரு விசையை போடுது. அப்ப இந்த ரெண்டு விசைகளும் சமமான விசைகள் தான் அப்படிங்கிறது நியூட்டனுடைய மூன்றாவது விதிப்படி நமக்கு தெரியும் இல்லையா. சரி, அப்போ இந்த விசைகள் நம்ம எப்படி என்ன பேர் கொடுக்கிறது? இப்ப இந்த முதலாவது பார்ட்டிகிள் இரண்டாவது பார்ட்டிகிள் மேல, முதலாவது மின்துகள் இரண்டாவது மின்துகள் மேல செலுத்தக்கூடிய விசைக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, F இரண்டாவது பார்ட்டிகிள் மேல இருக்கக்கூடிய விசைங்கிறனால F2, முதலாவது பார்ட்டிகிள் காரணமாக ஏற்பட்ட விசைனால 1, F21. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால F21 வெக்டர். இப்போ அதே மாதிரி முதலாவது மின்துகள் மேல இரண்டாவது மின்துகள் போடக்கூடிய விசைக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம்? இதே மாதிரி எஃப், ஃபோர்ஸுங்கிறனால எஃப் பயன்படுத்துகிறோம். அப்புறம் எது மேல, எந்த பார்ட்டிகிள், எந்த மின்துகள் மேல இருக்கக்கூடிய விசை? முதலாவது மின்துகள் மேல இருக்கக்கூடிய விசை. எதனால ஏற்படக்கூடிய விசை? இரண்டாவது மின்துகள்னால ஏற்படக்கூடிய விசை. இப்போ F12 வெக்டர். சரி, அப்போ இரண்டாவது பார்ட்டிகிள் மேல இருக்கக்கூடிய விசை வந்து F21 வெக்டர், முதலாவது பார்ட்டிகிள் மேல இருக்கக்கூடிய விசை வந்து F12 வெக்டர். சரி, இப்போ இந்த F21 முதல்ல வந்து இதனோட ரெண்டினுடைய எண் மதிப்பும் சமமாகத்தான் இருக்க முடியும் இல்லையா. நியூட்டனுடைய மூன்றாவது விதி அதுதான் சொல்லுது. சரி,
அப்போ இதனுடைய எண் மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். இதான் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் வாங்க. F21 F12 ரெண்டினுடைய எண் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயராக இருக்கும். சரி, இது எண் மதிப்பு. இது திசை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இந்த திசை வந்து இது ரெண்டுமே வந்து ஒன்று வந்து இரண்டு மேலே போடக்கூடிய விசை வந்து எப்படி இருக்கும்? இரண்டை வந்து அதுலேருந்து விலகி செல்லக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ அந்த விசையினுடைய திசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாவது பார்ட்டிக்கலையும் இரண்டாவது பார்ட்டிக்கலையும் ஒரு ஸ்ட்ரெயிட் ரெண்டுடைய நடுப்பகுதியை வந்து ஒரு நடுப்புள்ளியை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் நம்ம கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இரண்டாவது மின்துகள் மேலே இருக்கக்கூடிய விசை வந்து ஒன்றிலிருந்து விலகக்கூடிய ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ரெண்டையும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த விசை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் ஆக்ட் ஆகுது. அதில் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது விலக்கு விசையாக இருக்க காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா விலகி Q2 வந்து Q1 வந்து விலகி போகக்கூடிய டைரக்ஷனில் இந்த F21 வந்து இது மேலே ஆக்ட் ஆகுது. சரி, அப்போ இதை வந்து நம்ம இந்த F21 வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F21 வெக்டர் வந்து அதனுடைய எண் மதிப்பு K இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். இது அதனுடைய எண் மதிப்பு. அவருடைய திசை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டைரக்ஷனில், அதாவது Q1லேருந்து Q2 நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனில் ஒரு ஓரலகு வெக்டரை நான் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஓரலகு வெக்டர் பார்த்தீங்கன்னா R12. இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி பேர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், R12 அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இரண்டை நோக்கி போகக்கூடிய ஓரலகு வெக்டர், அதான் வந்து R12 கேப்னு சொல்லும்போது அது யூனிட் வெக்டர் கூடிய நோட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ நம்ம F21 வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் அதுக்கப்புறம் R12 கேப் அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர். சரி, இப்போ இது இரண்டாவது பார்ட்டிக்கிள் மேலே முதல் பார்ட்டிக்கிள் வந்து செலுத்தக்கூடிய விசை. அதே மாதிரி முதலாவது பார்ட்டிக்கிள் மேலே இரண்டாவது பார்ட்டிக்கிள் செலுத்தக்கூடிய விசை என்னது? அதுக்கான பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, F12. அது எப்படி இருக்கும்? அதை பாருங்க, F12 எண் மதிப்பு அது என்னது? K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். சரி, இப்போ அதுக்குரிய டைரக்ஷன் நம்ம எப்படி எழுதுறது பார்த்தீங்கன்னா இப்போ F12 வெக்டர் எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா K Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் அதனுடைய எண் மதிப்பு. டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா -R12 கேப். அதாவது R12 கேப் நம்ம என்ன டைரக்ஷனில் போட்டிருக்கோம்? ஒன்னிலிருந்து ரெண்டை நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனை தான் R12 கேப் போட்டிருக்கோம். ஆனால் F12 வெக்டர் எப்படி இருக்குது? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? அதனால -R12 கேப் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதை பார்க்கும்போது F21 வெக்டரை F12 வெக்டரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? அப்படின்னா F12 வெக்டர் வந்து ஈக்குவல் டு -F21 வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவில் இந்த K இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டுடைய மதிப்பு என்ன? அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் எந்த ஊடகத்தில் இருக்குதோ அந்த ஊடகத்தை பொறுத்து, அந்த ஊடகத்தின் தன்மையை பொறுத்து மாறக்கூடிய ஒரு மதிப்பு அது. இந்த கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக, அதாவது வெற்றிடமாக இருந்தால் கேவினுடைய மதிப்பு 1/4πε0. அதே வேற ஏதாவது ஒரு ஊடகமாக இருந்தால் 1/4πε. இதில் எப்சிலான் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ஊடகத்தினுடைய விடுதிறன். அது வெற்றிடமாக இருந்தால், ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தால் வழக்கமாக நம்ம அதுக்கு வந்து ε0 அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அது வேற ஒரு ஊடகமாக இருந்தால் நம்ம அதுக்கு வந்து எப்சிலான் அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரி, இந்த வெற்றிடத்தின் விடுதிறன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம், எந்த ஊடகம் எடுத்திருக்கோமோ அந்த ஊடகம் வந்து எந்த அளவுக்கு தன் வழியே ஒரு மின்புலத்தை, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வந்து இந்த ε0 அல்லது எப்சிலான் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த கேள்விகள்லாம் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம இதுக்கப்புறம் நம்ம JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ε0 மதிப்பு வந்து சில கேள்விகள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இந்த ε0 மதிப்பு மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மதிப்பை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேவினுடைய மொத்த மதிப்பு 1/4πε0 மதிப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இதனுடைய மதிப்பு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ இதுதான் வந்து நமக்கு எந்த ஊடகத்தில் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வச்சாலுமே அதுக்கு நடுவே வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன டைரக்ஷனில் இருக்கும் அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டுமே ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்.
இப்போ வந்து ஒரு ஒரு 3 சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அங்க வந்து இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒவ்வொரு மின் துகளும் வந்து உணரக்கூடிய விசை எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இப்போ வாங்க அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் ஒரு 3 சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக பார்க்குறீங்க. இப்போ இதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல். இதனுடைய இது வந்து ப்ளஸ் Q1. இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜினுடைய அளவு வந்து Q1. அதே மாதிரி இது நம்முடைய இரண்டாவது பார்ட்டிகல். இது வந்து இதுவும் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜினுடைய அளவு வந்து Q2. இது வந்து மூன்றாவது சார்ஜ் பார்ட்டிகல். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜினுடைய அளவு வந்து Q3. சரி, இப்போ இதில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ். ஏன் நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம்? ஏன்னா இது மேலே பல ஃபோர்ஸஸ் செயல்படுது இல்லையா? என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் செயல்படுது? இப்போ இந்த செகண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டோம்னா அதன் காரணமாக இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த தேர்ட் சார்ஜ் பார்ட்டிகல் காரணமாக இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஃபோர்ஸ்லாம் என்ன டைரக்ஷனில் இருக்கும்? இப்போ முதல்ல 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல் 1 மேலே சார்ஜ் பார்ட்டிகல் 2னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனில் இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்க காரணத்தினால Q1 மேலே அவே ஃப்ரம் Q2 இருக்கக்கூடிய டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த F12 வெக்டருங்கிறது Q1 மேலே ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே செகண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் காரணமாக செயல்படக்கூடிய ஃபோர்ஸ். அதே மாதிரி தேர்ட் சார்ஜ் பார்ட்டிகல்னால ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும்? ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்க காரணத்தினால டுவோர்ட்ஸ் Q3 இருக்கக்கூடிய டைரக்ஷனில் அது வந்து இருக்கும் இல்லையா? F13 வெக்டருடைய டைரக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அப்போது இந்த Q1 மேலே செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நிகர விசை என்ன? அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபோர்ஸினுடைய சம் இல்லையா? அதாவது net force acting on a given charge is equal to the vector sum of the forces exerted on it by all the other charged particles. அப்போ இது மேலே செயல்படக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸினுடைய வெக்டர் சம்ம நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து நமக்கு அது மேலே செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸாக கொடுக்கும். மேத்தமேட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னா அந்த நெட் ஃபோர்ஸ்க்கு நம்ம F net அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா F net வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா F12 வெக்டர் இருக்கும், F13 வெக்டருடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எல்லா வெக்டர்ஸையும் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணுறது. ஏற்கனவே வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்லேயோ இருந்ததுன்னா நம்ம அதை ரிசால்வ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். பட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இல்லாத வெக்டர்ஸை அதனுடைய ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து அதனுடைய கூறுகள் வந்து எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில் என்ன ஒய் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில் என்ன அப்படின்னு நம்ம ரிசால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வெக்டர்ஸும் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்லையும் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன்லையும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டர் எல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெட் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இங்கே இந்த கேஸில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்க, இந்த F12 வெக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு? F12 வெக்டர் வந்து மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? என்ன டைரக்ஷனில் போகுது பாருங்க, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷனில் இருந்தால் இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்கு? இந்த டைரக்ஷனில் போகுது இல்லையா? அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி போகுது. அப்படின்னா இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இருந்தாலும் அது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கனால நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் F13 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷனில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த F13 வெக்டருடைய காம்பனன்ட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லையும் ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன்லையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வெக்டர் வந்து நம்ம ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணணும். சரி, அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் முக்கியமாக தேவை அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஒய் ஆக்சிஸோட இந்த F13 வெக்டர் என்ன கோணத்தை என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த வேல்யூ அதை வந்து ஒரு தீட்டா அப்படிங்கிற ஒரு கோணத்தை ஏற்படுத்துவதாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதனுடைய ஒய் ஆக்சிஸ் இந்த F13 வெக்டரினுடைய எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்க. சரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸுடைய காம்பனன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F13 காஸ் தீட்டா. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நார்மல் ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷன்ஷிப் போடுவோம் இல்லையா? காஸ் தீட்டா சைன் தீட்டா கூடியது. காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ், சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். அதை போட்டு தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பல வாட்டி பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸுடைய காம்பனன்ட் F13 வெக்டர் நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய காம்பனன்ட் வந்து நமக்கு F13 காஸ் தீட்டான்னு கிடைக்குது. அதே போல் ஒய் ஆக்சிஸில் அதனுடைய காம்பனன்ட் வந்து F13 சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த Q1 இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய எல்லா விசைகளும் என்ன டைரக்ஷனில்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ பாருங்க, இதுதான் நமக்கு இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய விசைகள்.
சரி, இப்போ நம்ம இது மேலே செயல்படக்கூடிய நிகர விசை நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, எஃப் நெட் வெக்டர் ஈக்குவல் டு முதல்ல எக்ஸ் ஆக்சிஸோடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ F12 இல்லையா, F12 வெக்டர் அதனுடைய மேக்னிடியூட் F12ன்னு எடுத்துப்போம். அப்போ இது நம்ம என்ன எழுதலாம், F12 என்ன டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸுடைய டைரக்ஷனில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் அதுக்கு வந்து என்ன பேர், எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டருக்கு ஐ கேப்னு பேர். நெகட்டிவ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் ஐ கேப். அப்போ நம்ம F12 மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ப்ளஸ் அடுத்து என்ன ஆட் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோர்ஸ் என்ன, F13 காஸ் தீட்டா. அது என்ன டைரக்ஷனில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் எக்ஸுடைய டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம், F13 காஸ் தீட்டா ஐ கேப். ப்ளஸ் அடுத்து என்னது, ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா F13 சைன் தீட்டா என்ன டைரக்ஷனில் இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. அப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனுங்கும் போது நம்ம என்ன, அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் என்ன, ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா ஜே கேப். அப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸுங்கும் போது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னால மைனஸ் ஜே கேப். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா F13 சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். சரி, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன, எஃப் நெட் வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள் F13 காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் F12 இன்ட்டு மைனஸ் ஐ கேப். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், F13 காஸ் தீட்டா மைனஸ் F12 ஐ கேப் அப்படின்னு எழுதலாமா? சரி, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா F13 சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். அப்போ இங்கே வந்து மைனஸ் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். F13 சைன் தீட்டா ஜே கேப். சரி, இதுதான் வந்து இந்த Q1 இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல் ப்ளஸ் Q1 சார்ஜ் கொண்ட இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய நிகர விசை நெட் ஃபோர்ஸ். இப்போ உங்களுக்கு கூலும்ஸ் லா பற்றி தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேஇ மெயின்ஸில் இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லாலேருந்து கேட்கப்பட்ட சில கேள்விகளை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸ் 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். 3 மின்னூட்டங்கள் ப்ளஸ் Q ஸ்மால் Q ப்ளஸ் கேபிட்டல் Q முறையே எக்ஸ் அச்சில் ஆதி புள்ளியிலிருந்து 0, d/2 மற்றும் d தூரங்களில் வைக்கப்படுகின்றன. x = 0வில் வைக்கப்பட்ட ப்ளஸ் Q மின்னோட்டத்தினால் உணரப்படும் நிகர விசை 0 இருந்தால் Qவின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதா வந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, -Q/4 + Q/2 + Q/4 - Q/2. சரி, அப்போது 3 சார்ஜஸ் 3 மின்னூட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மின்னூட்டங்களும் எந்த பொசிஷன்ஸில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கதை நம்ம ஒரு படத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இந்த சார்ஜஸ் எந்த பொசிஷன்ஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த பொசிஷன்ஸில் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல் வந்து x = 0 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. x = 0ங்கிறது ஆரிஜின். இப்போ ஆரிஜினில் முதலாவது சார்ஜ் பார்ட்டிகல், இதனுடைய சார்ஜ் எவ்வளவு, சார்ஜ் வந்து இது வந்து என்ன மின்னூட்டம், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு துகள். அப்போது இது வந்து இதனுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ் கேபிட்டல் Q. அடுத்து இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிகல் பார்ப்போம். இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஆரிஜின்லேருந்து ஆதி புள்ளியிலிருந்து d/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதனுடைய சார்ஜ் வந்து நமக்கு தெரியாது. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லி இந்த சார்ஜினுடைய மதிப்பு தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து மூணாவது சார்ஜ் பாருங்கள். மூணாவது சார்ஜ் வந்து ஆரிஜின்லேருந்து டிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதனுடைய சார்ஜினுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து ப்ளஸ் கேபிட்டல் Q. சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த x = 0ங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே செயல்படக்கூடிய நிகர விசை நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா இந்த Qங்கிற இந்த இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பு என்ன, அது என்னது, அது நேர் மின்னூட்டமா எதிர் மின்னூட்டமா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே முதலாவது மின்துகள் மேலே செயல்படக்கூடிய விசைகள்லாம் என்னென்ன, இந்த இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் காரணமாக இந்த முதல் சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே ஒரு விசை செயல்படும் இல்லையா, அதே மாதிரி இந்த மூன்றாவது சார்ஜ் பார்ட்டிக்கல்னால இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே ஒரு விசை செயல்படும். இதில் இந்த இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் காரணமாக முதல் சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே செயல்படக்கூடிய விசை வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும், அதனுடைய மதிப்பு என்னங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன சார்ஜுங்கிறதே நமக்கு, அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது.
ஆனால் மூணாவது சார்ஜ் பார்ட்டிக்கல்னால முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே விசை வந்து என்ன டைரக்ஷனில் செயல்படும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா இரண்டுமே வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜ்னு பார்க்குறீங்க, ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ வந்து ஒரு விலக்கு விசை இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே ஒரு விலக்கு விசை, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. சரி, இப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? இதுதான் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷன். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸினுடைய பேர் வந்து F13 இல்லையா? ஏன்னா முதலாவது பார்ட்டிக்கல் மேலே மூன்றாவது பார்ட்டிக்கல் காரணமாக இருக்கக்கூடிய விசை. சரி, இப்போ மூன்றாவது பார்ட்டிக்கல்னால முதலாவது பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய விசையுடைய டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை தவிர முதலாவது பார்ட்டிக்கல் மேலே இன்னும் ஒரு விசை தான் செயல்படுது, அது இரண்டாவது பார்ட்டிக்கல்னால வரக்கூடிய விசை. அப்போ அந்த விசை என்ன டைரக்ஷனில் இருந்ததுன்னா இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய நிகர விசை, அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். கண்டிப்பாக இந்த F13 வெக்டருக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் இல்லையா? எண் மதிப்பில் சமமாக இருக்கணும், டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேலே இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய நிகர விசை வந்து 0வாக இருக்க முடியும் இல்லையா? அப்படின்னா இந்த இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் காரணமாக முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய விசையினுடைய திசை என்ன? இதுதான் இல்லையா? அப்போ F13 வெக்டருக்கு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்கணும். சரி, அப்போ இதை வைத்து நம்ம இந்த Qங்கிற சார்ஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன எழுதலாம்? மேக்னிடியூட் ஆஃப் F13 வெக்டரும் மேக்னிடியூட் ஆஃப் F12 வெக்டரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதலாமா? சரி, அப்போ தான் வந்து நிகர விசை வந்து, அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்க முடியும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் F13 வெக்டருக்கு F13ங்கிற பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? கூலும்ஸ் லா படி K ரெண்டு சார்ஜினுடைய மேக்னிடியூடினுடைய ப்ராடக்ட் இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்னிடியூட் எவ்வளவு? Q, இதனுடைய மேக்னிடியூட் வந்து Q. அப்போ Q இன்ட்டு Q டிவைடட் பை ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது எவ்வளவு? அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கலுக்கும் நடுவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து D இல்லையா? அப்போ D ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி F12ங்கிறது F12 வெக்டருடைய எண் மதிப்புனா அது என்னவாக இருக்கும்? கூலும்ஸ் லா படி K முதலாவது சார்ஜினுடைய மேக்னிடியூட் எவ்வளவு? கேபிட்டல் Q. இரண்டாவது சார்ஜ் பார்ட்டிகளுடைய சார்ஜினுடைய மேக்னிடியூட் எவ்வளவு? Q டிவைடட் பை ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? D/2 இல்லையா? அப்போ D/2 ஹோல் ஸ்கொயர், அதாவது K Q டிவைடட் பை D ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு வரும். அந்த நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா 4 டைம்ஸ் மேலே போட்டுடலாம். சரி, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? K Q divided by D square equal to K Q small q 4 divided by D square எழுதலாமா? D square cancel ஆயிடுது, K Q cancel ஆயிடுது. அப்போ மீதி இருக்கிறது என்னது? Q equal to 4 times Q மிச்சம் இருக்கா இல்லையா? நமக்கு என்ன வேணும்? இந்த Qவினுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதில் நம்ம என்ன எழுதலாம்? Q equal to capital Q divided by 4. சரி, ஆனால் Qங்கிறது எப்படிப்பட்ட சார்ஜ்? Qங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, F12 வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அல்லது ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை இருக்கணும் அப்படின்னா ரெண்டு எப்படிப்பட்ட சார்ஜஸாக இருக்கணும்? அன்லைக் சார்ஜஸ், அதாவது வேறின மின்னூட்டமாக இருக்கணும். அப்போ இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரெண்டாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் எப்படி இருக்கணும்? வேறின மின்னூட்டம், அதாவது நெகட்டிவாக இருக்கணும். அப்படின்னா இந்த Q என்னவாக இருக்கணும்? -Q/4க்கு சமமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து இந்த முதலாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் நிகர விசை வந்து சுழியாக இருக்க முடியும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து -Q/4 அப்படின்னா இதுதான் வந்து சரியான ஆப்ஷன். சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சதுரத்தின் 4 மூலைகளில் -Q என்ற சம மின்னூட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒரு மின்னூட்டம் Q அதன் மையத்தில் உள்ளது. அந்த அமைப்பு சமநிலையில் இருந்தால் Q மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதா வந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா -Q/4 × 1 + 2√2. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா Q/4 × 1 + 2√2. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா -Q/2 × 1 + 2√2. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா -Q/2 × 1 + 2√2. சரி, இப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? கேள்வியில் வந்து ஒரு சதுரம், அந்த சதுரத்தினுடைய 4 மூலைகள்லேயும் வந்து
மைனஸ் கியூ அப்படிங்கிற சம மின்னோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சம மின்னூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சதுரத்தினுடைய மையத்தில் ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜினுடைய மதிப்பு வந்து கியூ. அது மதிப்பு என்ன நமக்கு தெரியாது. அந்த கியூங்கிற மதிப்பை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இந்த இந்த மொத்த அமைப்புமே வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதா கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன். சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயரினுடைய 4 கார்னர்ஸ்லையும் 4 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸுடைய சார்ஜ் எவ்வளவு? மைனஸ் கியூ. சரி, இந்த ஸ்கொயரினுடைய மிடில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு. அதனுடைய சார்ஜ் வந்து கியூ. அதுதான் வந்து நம்ம எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த மொத்த அமைப்புமே வந்து சமநிலையில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சார்ஜ்டு பார்ட்டிகிள் மட்டும் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேலே இருக்கக்கூடிய நிகர விசை வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா மற்ற பார்ட்டிகளுடைய சார்ஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அமைப்புமே வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம்? அப்போ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மின்துகள்களும் சமநிலையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அது அப்படி எல்லா மின்துகள்களும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கியூனுடைய மதிப்பு என்ன, இந்த ஸ்மால் கியூனுடைய மதிப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்மால் கியூனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ எல்லா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா இந்த 1 2 3 4 5 5மே நம்ம செக் பண்ணணுமா? இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கொயருடைய சிமெட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2 3 4 இந்த 4 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் எந்த வித்தியாசமும் அதனுடைய பொசிஷன்னால எந்த வித்தியாசமுமே இல்லை. ஏன்னா 4மே ஸ்கொயரினுடைய 4 கார்னரில் இருக்குது. 4 கார்னருக்கு நடுவில் எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த ஸ்கொயருடைய சைடு நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 4 பக்கமும் இந்த ஸ்கொயருங்கிறனால 4 சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மின்னூட்டமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார்ஜும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய சார்ஜுமே வந்து மைனஸ் கியூ தான். அப்படின்னா இந்த 4 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. அப்போ எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை வச்சு மட்டுமே வந்து நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து 1வது பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம். 1வது பார்ட்டிகிள் எடுத்துட்டு இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணலாம். சரி, இப்போ இந்த 1வது பார்ட்டிகிள் வந்து அது மேலே அது வந்து ஓய்வு நிலையில் இருக்கணும், சமநிலையில் இருக்கணும் இல்லையா, ஈக்குலிபிரியமில் இருக்கணும். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மேலே இருக்கக்கூடிய நிகர விசை அல்லது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வழக்கம் போல் இது மேலே என்னெல்லாம் விசைகள் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து என்னெல்லாம் விசைகள்? 4 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, 1 தவிர. அப்படின்னா அது 4 சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் காரணமாகவும் இது மேலே விசை வந்து என்னென்ன டைரக்ஷன்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல பாருங்க, 2வது சார்ஜ்டு பார்ட்டிகல்னால இது மேலே செயல்படக்கூடிய விசை அது வந்து விலக்கு, ரெண்டுமே வந்து மைனஸ் கியூங்கிறனால அது வந்து விலக்கு விசை இல்லையா. விலக்கு விசைனா அது 1லிருந்து 2லிருந்து விலகி போகக்கூடிய டைரக்ஷனில் இருக்கணும். அதனுடைய பேர் வந்து F12 வெக்டர். சரி, அதே மாதிரி 3வது சார்ஜ்டு பார்ட்டிகல்னால 1வது பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய விசை அது வந்து F13 வெக்டர். டைரக்ஷன் உங்களுக்கே புரியுது இல்லையா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனில் 3லிருந்து விலகி போகக்கூடிய டைரக்ஷனில். சரி, அதே மாதிரி 4வது சார்ஜ்டு பார்ட்டிகல்னால இருக்கக்கூடிய விசை அது வந்து F14 வெக்டர். அதனுடைய டைரக்ஷனும் பாருங்க, 4th பார்ட்டிகளையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனில் விலகி போகக்கூடிய டைரக்ஷனில் F14 வெக்டர் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம 2வது பார்ட்டிகல்னால 3வது பார்ட்டிகல்னால 4வது பார்ட்டிகல் இந்த 3நாலையும் கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் ஒரு 5வது பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இதனால அந்த 1வது பார்ட்டிகல் மேலே செயல்படக்கூடிய விசை வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும்? நமக்கு தான் இந்த 5வது சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய சார்ஜே என்னன்னு தெரியாது இல்லையா. அது நேர் மின்னூட்டமா எதிர் மின்னூட்டமா, அந்த மின்னூட்டத்தினுடைய மதிப்பு என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாதே. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த 1வது சார்ஜ்டு பார்ட்டிகிள் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த மொத்த அமைப்புமே சமநிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா இந்த 1வது சார்ஜ்டு பார்ட்டிகிளும் சமநிலையில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ இந்த 1வது சார்ஜ்டு பார்ட்டிகிள் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா இந்த 5வது பார்ட்டிகிள் இது மேல போடக்கூடிய விசை என்ன டைரக்ஷன்ல இருந்தா அது பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. இது 3 விசைகளுமே வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த 3 விசைகளையும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்டன்ட் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன்ல தான் வரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த 5வது பார்ட்டிகிள்னால் வரக்கூடிய விசை வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா மட்டும்தானே வந்து எல்லாமே கேன்சல் அவுட் ஆகி இந்த மேல இருக்கக்கூடிய நிகர விசை சுழியாக மாற முடியும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா
இந்த 5வது பார்ட்டிக்கல்னால இந்த 1வது பார்ட்டிக்கல் மேல இருக்கக்கூடிய விசை வந்து இந்த டைரக்ஷன்ல நம்ம இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது, இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கியூங்கிற சார்ஜ் இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட மின்னூட்டம், இது வந்து ஒரு நேர் மின்னூட்டம், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா இந்த 1வது பார்ட்டிகளுடைய சார்ஜ் வந்து எதிர் மின்னூட்டமா இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இந்த அது மேல செயல்படக்கூடிய விசை இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா அது வந்து அட்ராக்டிவ் இந்த டைரக்ஷன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா அப்போ இது வந்து எப்படிப்பட்டது, இது வந்து பாசிட்டிவ், இந்த 5வது பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு வந்து புரியுது. சரியா, சரி, இது என்ன சார்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதனுடைய மதிப்பு என்ன நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா. அப்போ அதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது, இந்த F12 வெக்டர், இந்த F14 வெக்டர், இந்த F13 வெக்டர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸினுடைய எண் மதிப்பும் இந்த F15 வெக்டருங்கிற ஃபோர்ஸினுடைய எண் மதிப்பும் சமமாக இருந்தால் மட்டும்தானே கேன்சல் ஆகும் இல்லையா. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த F15 வெக்டரினுடைய எண் மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் F14 வெக்டர், இது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டரினுடைய எண் மதிப்புக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதன் மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் மேல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நெட் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, அப்போ இந்த வெக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் என்ன பண்ணணும், எல்லா வெக்டர்ஸையும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மாற்றணும் இல்லையா. நம்ம வழக்கமாக எடுத்துக்கிறது எது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் இந்த வெக்டர்ஸை நம்ம மாற்ற போகிறோம். சரியா, சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதில் முதல்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன் நம்ம மாற்றணும் இல்லையா. எல்லா வெக்டரையும் மாற்றணுமா. இப்போ F12 வெக்டர் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே எக்ஸ் அச்சினுடைய திசையில தான் இருக்கு. F13 வெக்டர் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒய் அச்சினுடைய திசையில தான் இருக்கு. அப்படின்னா இந்த 2 வெக்டரையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாற்ற வேண்டிய வெக்டர்ஸ் எது, F14 வெக்டரையும் F15 வெக்டரையும் நம்ம வந்து அதனுடைய காம்பனன்ட்ஸ் வந்து எக்ஸ் அச்சினுடைய திசையில என்ன வருது, ஒய் அச்சினுடைய திசையில என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை நம்ம அடுத்து பண்ணுவோமா, F12 F13 எல்லாம் நம்ம மறைச்சிடலாம். முதல்ல F14 எடுத்துட்டு அதை ரிசால்வ் பண்ணலாம், அப்புறம் F15 எடுத்துட்டு அதை ரிசால்வ் பண்ணலாம். சரி, இப்போ F14 வெக்டரை மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ் அச்சின் திசையில் அதோடைய காம்பனண்ட் என்ன, ஒய் அச்சின் திசையில் அதோடைய காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எக்ஸ் அச்சோடோ அல்லது ஒய் அச்சோடோ உருவாக்கக்கூடிய கோணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. சரி, அப்போ இது வந்து எக்ஸ் அச்சோடு உருவாக்கக்கூடிய கோணம் என்ன, அப்போ நம்முடைய எக்ஸ் அச்சுன்னு சொல்லும்போது நான் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைந்த லைன் தான் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் இல்லையா. எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சோம்னா இந்த எக்ஸ் அச்சினுடைய டைரக்ஷன். அப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இந்த ஆங்கிள் என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இது ஒரு ஸ்கொயர் இல்லையா, கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து இது வந்து ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரில் இந்த 4 கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து மொத்த ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படின்னா இந்த டயக்னலுக்கும் இந்த சைடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளவு, அதில் பாதி 45 டிகிரிஸ். அப்படி இருந்ததுன்னா இப்போ இதே ஆங்கிள் தானே இங்கேயும் இருக்கு. இப்போ பாருங்க, இது 45 டிகிரிஸ் அப்படின்னா இது மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளவு, அதுவும் 45 டிகிரிஸ் தான் இல்லையா. சரி, அப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரிஸ் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இந்த லைன் தானே இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த லைன் தான் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு, இதுவும் 45 டிகிரிஸ் இல்லையா. அப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரிஸாக இருந்தால் இந்த F14 வெக்டரினுடைய எக்ஸ் அச்சு காம்பனண்ட்டு ஒய் அச்சு காம்பனண்ட்டு என்னவாக இருக்கும் பாருங்க, F14 cos 45, F14 sin 45 இல்லையா. சரி, அதே போல் F15 வெக்டரை நம்ம ரிசால்வ் பண்ணணும். இப்போ F15 வெக்டர் இங்கே இருக்குது, இதுவும் வந்து எக்ஸ் அச்சினோட உருவாக்கக்கூடிய கோணம் 45 டிகிரிஸ், ஒய் அச்சினோட உருவாக்கக்கூடிய கோணம் 45 டிகிரிஸ். அப்படின்னா இதனுடைய காம்பனன்ஸ் எக்ஸ் அச்சின் திசையிலையும் ஒய் அச்சின் திசையிலையும் என்னவாக இருக்கும் பாருங்க, எக்ஸ் அச்சின் திசையில் அதனுடைய காம்பனண்ட் F15 cos 45 இருக்கும், ஒய் அச்சின் திசையில் அதனுடைய காம்பனண்ட் F15 sin 45 இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம F14 வெக்டர் F15 வெக்டர் ரெண்டையும் ரிசால்வ் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ் அச்சினுடைய திசையில் ஒய் அச்சினுடைய திசையில் அதனுடைய காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு வந்து எல்லா வெக்டர்ஸுமே நமக்கு இந்த 2 டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லையும் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மட்டுமே இருக்குது. இனி நம்ம இது ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ வாங்க அதை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எல்லா ஃபோர்ஸஸையும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணிட்டோம். இனி நம்ம என்ன பண்ணலாம், இந்த முதலாவது சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து ஈக்குவிலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா அதன் மேலே எக்ஸ் ஆக்சிஸோடைய டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அதன் மூலமாக அந்த கியூவினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். நம்ம என்ன எழுதலாம்னா F12 ப்ளஸ் F14 cos 45 degrees equal to F15 cos 45 degrees எழுதலாமா இல்லையா? சரி, இப்போ இதில் மதிப்புகளை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். F12 வந்து எவ்வளவு? F12னா முதலாவது பார்ட்டிகளுக்கும் ரெண்டாவது பார்ட்டிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். அது எவ்வளவு? K, இதுவும் Q, இதுவும் Q. அப்போ Q ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸ்கொயருடைய சைடு A. அப்போ A ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து F14 cos 45 டிகிரிஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். F14 எவ்வளவு? முதல்ல ஒன்றாவது பார்ட்டிகளுக்கும் நாலாவது பார்ட்டிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். அப்போ K ரெண்டினுடைய சார்ஜினுடைய மதிப்பும் Q தான். அப்போ KQ ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது வந்து என்னது? 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்கொயரினுடைய டயக்னல் இல்லையா? அப்போ ஸ்கொயரினுடைய ரெண்டு சைடும் வந்து ஏவாக இருந்தால் டயக்னல் என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் இல்லையா? பித்தகோரஸ் தியரம் படி, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் A ஸ்கொயர் அல்லது ரூட் 2 டைம்ஸ் A அப்படின்னு எழுதலாம். சரி, அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டிஸ்டன்ஸினுடைய ஸ்கொயர். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரூட் 2A அப்படின்னா ரூட் 2Aவினுடைய ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 45 எவ்வளவு? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? KQ ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 2A ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணால் 2 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு ரூட் 2 இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 2 ரூட் 2. ஏவை ஸ்கொயர் பண்ணால் A ஸ்கொயர். சரி, இப்போ F12 F14 cos 45 டிகிரிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து F15 cos 45 டிகிரிஸ் எவ்வளவு? F15 cos 45 டிகிரிஸ் எவ்வளவு? 15 என்ன அர்த்தம்? முதலாவது பார்ட்டிகளுக்கும் ஐந்தாவது பார்ட்டிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ K கேபிட்டல் Q ஸ்மால் Q டிவைடட் பை ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? இப்போ இது பார்த்தோன்னா இந்த ஸ்கொயரினுடைய மிடில் இருக்குது அப்படின்னா இந்த டயக்னலுடைய மிட் பாயிண்டில் அது இருக்கும் இல்லையா? நடுப்புள்ளியில் அது இருக்கும். இப்போ டயக்னலுடைய ஃபுல் லென்த் வந்து ரூட் 2 இன்ட்டு A அப்படின்னா இது ஒன்றாவது பார்ட்டிகளுக்கும் அஞ்சாவது பார்ட்டிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த லென்த் எவ்வளவு? டயக்னலில் பாதி இல்லையா? அதாவது ரூட் 2A டிவைடட் பை 2 இல்லையா? இப்போ ரூட் 2A டிவைடட் பை 2னா என்ன அர்த்தம்? அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? அதை ரூட் 2 கீழே 2 கேன்சல் பண்ணோம்னா A டிவைடட் பை ரூட் 2ன்னு எழுதலாம் இல்லையா? அதை சரி, அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் வந்து A டிவைடட் பை ரூட் 2 இல்லையா? சரி, அப்போது A டிவைடட் பை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 45. காஸ் 45 எவ்வளவு? 1 பை ரூட் 2. இப்போ என்ன வரும்? KQ டிவைடட் பை A ஸ்கொயர், இங்கே பாருங்கள், டிவைடட் பை ரூட் 2 ஸ்கொயர். ரூட் 2 ஸ்கொயர்னா எவ்வளவு? 2 இல்லையா? இன்ட்டு ரூட் 2. இப்போ எவ்வளோ வரும்? ரூட் 2 கேன்சல் பண்ணோன்னா கீழே வந்து ரூட் 2 வரும். இந்த ரூட் 2வை நம்ம எங்கே கொண்டு போகலாம்? நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். சரி, அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? F15 cos 45 டிகிரிஸ் ஈக்குவல் டு K ரூட் 2 டைம்ஸ், நீட்டாக எழுதுகிறேன், ரூட் 2 டைம்ஸ் KQ ஸ்மால் Q டிவைடட் பை A ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? சரி, இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் வாங்க. F12 எவ்வளவு? KQ ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர் ப்ளஸ் F14 cos 45 எவ்வளவு? KQ ஸ்கொயர் டிவைடட் பை 2 ரூட் 2A ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? ரூட் 2 KQ ஸ்மால் Q டிவைடட் பை A ஸ்கொயர். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா KQ ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லையா? லெஃப்ட் சைடில் என்ன வரும்? 1 ப்ளஸ் 1 பை 2 ரூட் 2 வரும். ஈக்குவல் டு எவ்வளவு? ரூட் 2 டைம்ஸ் டிவைடட் பை A ஸ்கொயர் KQ ஸ்மால் Q. சரி, பாருங்கள், A ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், K கேன்சல் ஆகிடும். இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு Q இருக்குது, இங்கே Q ஸ்கொயர் இருக்குது, அதனால் Q மட்டும் மிஞ்சும். சரி, இப்போ நம்ம Q தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? Q மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் என்ன வரும்னு பாருங்கள். கேபிட்டல் Q டிவைடட் பை ரூட் 2 இன்ட்டு 2 ரூட் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2 ஈக்குவல் டு ஸ்மால் Q. ஸ்மால் Q தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே கீழே ரூட் 2 இருக்குது, இங்கேயும் ரூட் 2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்?
2 ஆயிடும் இல்லையா? அப்போ q by 2 இன்னொரு 2 இருக்கு கீழே இல்லையா? அப்போ 2 into 2 4. அப்போ q by 4 into 2 root 2 plus 1 equal to small q. சரி, இப்போ ஸ்மால் க்யூக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்மால் க்யூ எப்படிப்பட்ட மின்னோட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்மால் க்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா நம்ம க்யூனுடைய மதிப்பு எவ்வளவு? க்யூ வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்னால ப்ளஸ் q by 4 into 2 root 2 plus 1. சரி, இப்போ இந்த கேள்வியில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பாருங்கள். சரி, இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள், q by 4 into 1 plus 2 root 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். இப்போ உங்கள் எல்லாருக்கும் கூலும்ஸ் லா பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில கேள்விகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.